பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீனிவாசம் ஃப்ரீ டிஸ்போசர் அப்படின்ற ஒரு பெரிய மண்டபத்தில் இருக்கோம். இங்கே வந்து குளிக்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் எங்கள் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீனிவாச சத்திரத்தில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கோம் பஸ் ஏறுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பஸ் ஏற போயிருக்கோம். வாங்க பஸ் ஏறுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் கட்டின பிரிட்ஜு மேம்பாலம் பார்த்துக்கோங்க. ஆமாம். பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் பஸ் ஏறுறதுக்கு. எல்லாரும் ஜாதி பிடிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் அப் அண்ட் டவுனு ரிட்டன் டிக்கெட் சேர்த்து போட்டிருக்கோம். 160 ரூபா ஒரு டிக்கெட்டு. பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 58 பேர் 58 டிக்கெட் போட்டிருக்கோம். டிக்கெட் போட்டிருக்கோம். சரியாக வெளிச்சம் அதனால் தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிருக்கோம். பஸ்லேருந்து எல்லாருமே இறங்கிடணும். எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு இறங்கணும். செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேக் வந்து போடுவாங்க. நம்ம பேக் போடுவோம். நம்ம பேக் போயிட்டு இந்த பக்கம் வந்துடும். பார்த்து வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், செக்கிங் முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 4:45. இப்போ தான் பஸ்ஸில் இருந்து இறங்கி மொத்தமாக வாரோம். பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இன்னும் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம திருப்பதி கோபுரத்தை பார்ப்போம். பாருங்கள். தெரியுதா பார்த்தீங்கன்னா மொட்டை போடுற கவுண்டரு. கையில் தான். வணக்கம். பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டுட்ருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை போடுறோம். மொட்டை போட்டாட்டு குளிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. இதுதான் நம்ம கட்டப்பு. எங்கே அடிக்கிட்டு இருக்க? டிரைவர்ண்ணே மொட்டையை போட்டு மொட்டையை ராமத்தை போட்டு விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட போயிருக்கோம். எல்லாருமே வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ பஸ் இருக்கு, அதில் ஏறி வந்தாச்சு. இப்போ பார்த்தோம்னா பொது தரிசனாவுக்கு ரோடுன்னு சொல்லி ரெண்டு மலை கலந்து வர சொல்லிட்டாங்க. நடந்தே வந்திருக்கோம். மீதி பேர் எல்லாருமே அந்த ஜீப்பில் வந்தாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. அப்புறம் அது போக கீழே இருந்து ஒரு ஃப்ரீ பஸ் வருது. இந்த ஃப்ரீ பஸ்ஸில் கூட ஏறி இறங்கிக்கலாம். நம்ம வழியாக நாங்கள் பொது தரிசனம் கண்டுபிடிச்சி கூண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது. நாங்கள் இன்னும் திருப்பதி கவுண்டருக்குள்ளே போகல. இவர் தான் எங்கள் டிரைவரு. இதுதான் எங்கள் மக்கள். பார்த்தீங்கன்னா இதில் தான் ஸ்பெஷல் குண்டா வச்சு அடைச்சி வைக்கிறாங்க எங்களை. ஆமாம், கோயிலுக்குள்ளே இருக்க குண்டில் அடைக்காமல் இந்த குண்டில் வச்சு அடைக்கிறாங்க. சீக்கிரம் நாங்கள் போய் சாமி பார்த்துறோன்னு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா காலையில் 2:30க்கு வந்தோம். மக்களே, நீங்களும் ஆதரவு தரணும். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5 மணி ஆச்சு. இப்போ தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்குள்ளே வந்தோம் கவுண்டருக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் நாங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கோம். கூடால ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட்டு. வாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டோக்கன் தராங்க. இந்த மாதிரி உடனே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உடனே உங்களுக்கு டோக்கன் தந்துடுவாங்க. டோக்கனை வச்சு நீங்கள் போனீங்கன்னா இங்கேனே பேக் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேக் எங்கேனே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் போகலாம். மொபைல் பேக் இங்கே ரெண்டுமே கொடுத்தோன்னா கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே மொபைல் பேக் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? ஸோ மொபைல் எங்கேயே போட்டு போகிறோம். அடுத்து வெளியில் லட்டு வாங்குற இடத்துல காட்டுவோம். பாய். பார்த்தீங்கன்னா மணி 1 மணி ஆச்சு. நாங்கள் 5:30க்குள்ளே போனோம். பேக் வச்சுட்டு எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ ஃபோனு எடுத்தாச்சு, பேக் எடுத்தாச்சு. எங்கே எடுக்கிற பார்த்தீங்கன்னா எனக்கு கவுண்டர் நம்பர் 7 இருக்குது. அதே மாதிரி மீதி 1, 2, 3, 4 இந்த கவுண்டரு. 1, 2, 3, 4 கவுண்டரு. 5, 6, 7, 8 கவுண்டர் இந்த பக்கம் இருக்குது. ஈஸ்ட் கேட் வந்து 8 சைடு தான் வந்து இங்கே வந்து எங்கே நீங்கள் உள்ளே எங்கே கொடுத்தாலும் சரி இங்கே தான் மொபைல்ஸ் பேக் இங்கே தான் வரும். பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் என்ட்ரி ஆனது. உள்ளே வந்த முதல்ல உள்ளே வந்த வழி இந்த பக்கம் தான் முதல்ல எப்போயும் வரோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு, புரோட்டா, சப்பாத்தி எல்லாமே கிடைக்குது. இப்போ வாங்க, நம்ம டீம் எல்லாம் லட்டு வாங்க போயிருக்காங்க. நம்மளும் போய் லட்டை வாங்குவோம். அவ்வளோ இல்லைம்மா.
இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி சாமி கும்பிட்டு இதான் வெளியில் வர்ற இடம். இந்த பக்கம் தான் நீங்கள் வெளியே வருவீங்க. இங்கிட்டிருந்து அந்த பக்கம் நேராக லெஃப்ட் சைடு போனீங்கன்னா லட்டு வாங்குற கவுண்ட்ரு வாங்க காட்டுறேன். தெப்பம் தெப்பம் பாருங்க, திருப்பதியில் தெப்பம். இங்கே குளிக்க விடுவாங்க, அந்த பக்கம் மட்டும்தான் குளிக்க விடுவாங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பைக் இருக்கும். நேராக போனீங்கன்னா தான் ரைட் சைடில் மறுபடியும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு போய் மறுபடியும் லெஃப்ட் சைடு போகணும். பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம், யூடியூப் நம்ம குரூப்பில் வந்தவங்களாம் நட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஹாய் ஹாய். இந்த போட்டுருக்கு பாருங்க, லட்டு கவுண்டர். இது இவ்வளோதான் நம்ம போய் லட்டு வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லட்டு வாங்குறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டோக்கன் இருக்குது, கவுண்டர் இருக்குது. அந்தந்த கவுண்டரில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஓப்பனிங்கில் தந்த ஒரு சீட்டு தான் லட்டு வாங்குறதுக்கும் போட்டுப்பாங்க. இந்த போட்டுப்பாங்க, லட்டு 1 ஃப்ரீன்னு போட்டுருக்கா. அதோட சேர்த்து நீங்கள் எத்தனை லட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்க பார்ப்போம் எத்தனை லட்டு நம்மளால் வாங்க முடியும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லட்டு வாங்கியாச்சு. இப்போ நம்ம கூட வந்தவங்களை கண்டுபிடிக்கணும். அதுதான் பெரிய சேலஞ்ச். இந்த திருப்பதி பகவான் இத்தனை பேர் தெரியுறாங்க. கோடிக்கணக்கான பேர் கோடைக்கான விடுமுறைகள் வந்து உள்ளார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கிட்டு ஃபோட்டோ எல்லாம் வாங்கிட்டு குடும்பம் கிளம்பிட்டோம். குடும்பம் கண்டுபிடிச்சாச்சு. அதான் பெரிய சாதனை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டோம். அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ற மாதிரி. வாங்க டீ சாப்பிட போவோம். மருதாணிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெருமாள் படம் வாங்குறாங்க 150. இந்த பெருமாள் படம்லாம் அழகாக இருக்குது. 150 தான். அந்த நீங்கள் ஃப்ரேம் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3000 4000 ஒன்லி வீடியோ. கீ செயின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வாங்கின கவுண்டர்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இத்தனை ஜீப் இருக்குது. எந்த ஜீப் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஒரு ஆளுக்கு 200 ரூபா. கீழ் திருப்பதி போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் பேர் அடுத்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 4 காலத்து வருமா. அது வரையும் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கணும். கீழேருந்து 4 மணிக்கு தான் பஸ் மேலே அலோடு. அதனால் அது வரையும் நாங்கள் இங்கே தான் நிற்கணும். ஸோ சரி. இப்போ பார்த்தோன்னா திருப்பதியிலேருந்து இறங்கி வந்துட்டோம். திருப்பதி சாமி வந்துட்டாச்சு.